ஸோ அடுத்த ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கனெக்டிவ் ஜோன் அப்படின்றது வந்து இன்னொரு லேயர் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதுலேருந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட் பபிள்ஸ் வந்து அதுலேருந்து வந்து சன்னோட ரேடியேஷனுக்கு நடுவில் வரும்போது அதுதான் வந்து ஃபோட்டோஸ்பியராக வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அதுக்கான இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலிகையில் இருக்கிற மெடிசனல் ஜூஸஸ் பற்றி சொல்கிறதுக்காக சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க பார்க்கலாம். இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து வெட்டை நோய்க்கான மூலிகை மருத்துவம். வெட்டை நோய்னா அதிக அளவு சூட்டில் சிறுநீரில் வந்து வெள்ளைப்பாடு போயிட்டே இருக்கும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உடல் வந்து அதனுடைய சத்துக்கள் எல்லாம் போகும். ஒரு சொட்டு அளவுக்கு போனாலே 20 சொட்டு ரத்தம் வீணாகிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்போது அதிக அளவு அந்த வெள்ளைப்பாடு போச்சுன்னா நம்ம உடலில் உள்ள அந்த பலம் எல்லாமே போய்கிட்டு இருக்கும். இடுப்பில் வந்து வலி அதிகமாக இருக்கும். அதிக நேரம் நிற்க முடியாது. நம்ம சாதாரணமாக பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் நிற்கிறோம். 10 மணி நேரம் நின்னாலும் இடுப்பு வலி இல்லாமல் நம்ம போய் தூங்குறோம்னா நல்ல அளவுக்கு நல்ல சத்தான உணவு சாப்பிட்றோம், சத்தான நாட்டு மாட்டு பால் சாப்பிட்றோம். அதனால தான் இந்த நாட்டு மாட்டு பாலை நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். நாட்டு மாட்டு பால் பயன்படுத்தும் பொழுது எந்த அளவுக்கு இடுப்பு வலி இருந்தாலும் சரியாகும். எந்த அளவுக்கு வெட்டையை வந்து சரி செய்யக்கூடியது. இதில் வந்து வெள்ளை வேளாங்காயை பயன்படுத்துகிறோம். வெள்ளை வேளாங்காய் பயன்படுத்தும் போது அந்த வெட்டைகள் வெளியேறிட்டே இருந்தாலும் அதை தடுக்கக்கூடியது. இதனுடைய தன்மை வந்து சத்தை வந்து அப்படியே தக்க வச்சுக்கிறோம். சதையை வந்து உருக்கிட்டே போனால் சதையை உருக்கி வந்து கட்டுப்படுத்தக்கூடியது இந்த வெள்ளை வேளாங்காய். தென்னம்பிஞ்சு வந்து மரத்துலேருந்து தன்னால் இப்போ வெயிலுக்கு தன்னால் உதிர்ந்து விழுக தான் செய்யும். இந்த தென்னம்பிஞ்சை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும். தென்னம்பிஞ்சு வந்து நிறைய நன்மைகள் செய்யும். தென்னம்பிஞ்சை வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இது வீணாகவே விழுகுதுன்ட்டு விட்டுருவாங்க. ஆனால் அதையும் எடுத்து நம்ம பயன்படுத்தும் போது எவ்வளவு வெட்டையாக இருந்தாலும் அது வந்து கட்டுப்படுத்தக்கூடியது. உள் உறுப்புகள் இருக்கிற அனலை வந்து குறைக்கக்கூடியது. நல்ல வந்து பலத்தை கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் சீரகத்தை பயன்படுத்தணும். சீரகம் வந்து உள் உறுப்புகளை சரி செய்யக்கூடியது. சரி செய்யும். அந்த சூடை வந்து சீராக வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பனை வெல்லம் பயன்படுத்துகிறோம். பனை வெல்லத்தை பயன்படுத்தும் பொழுது பனை வெல்லம் உடல் சூட்டை வந்து ஒரே சீராக வச்சுருக்கோம். நல்ல நிலையில் இருக்கும். உடல் வந்து எல்லா பாகமும் நல்லா இருக்கும். இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து உடல் வெப்பத்தை வந்து குறைக்கிறதுக்கும் அந்த உடல் வந்து சூடை குறைச்சி நல்ல நிலையில் இருக்கிறதுக்கும். இந்த சூடு உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்ணால் உள்ள பள்ளம் விழுந்து போகும். கண் வந்து குழி விழுந்து போகும். பார்வை குறைவு இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்ட பார்வை கிட்ட பார்வை இதெல்லாம் வந்து நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அதிக நேரம் உட்காந்து எழுத முடியாது. அதிக நேரம் சிந்திக்க முடியாது. எல்லாருமேலேயும் கோபம் அதிகமாக வரும். நிறைய வந்து பிரச்சனைகள் வரும். இந்த வெட்டையானது ஒரு மோசமான ஒரு நோய். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் உள்ள ரத்தத்தை வந்து வெளியேற்றிட்டே இருக்கும். ரத்தம் வெளியேற நம்ம உடலில் உள்ள பலம் முழுவதும் போய்கிட்டு இருக்கும். அந்த பலத்தை மீண்டும் பெறுறதுக்கும் அந்த வெட்டையிலேருந்து தப்பிக்கணும்னா கண்டிப்பாக இந்த மருந்து தயாரிக்கும் முறையை நீங்கள் பார்க்கணும். இந்த பிஞ்சை லேசாக இந்த மாதிரி உரிச்சு எடுத்துடணும். இப்போ வந்து இதை அறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிஞ்சிலேருந்து ஒரு 3/4 பாகம் எடுத்திருக்கேன். இதில் சேர்த்து இந்த வெள்ளை வேளாண் பிஞ்சு இதில் ஒரு 5 எடுத்திருக்கேன். சீரகம் வந்து அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் போதுமானது.
இந்த நாட்டு மாட்டு பாலை வந்து காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கு. காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்ச பாலில் இப்போது நம்ம தென்னம் பிஞ்சு ஒரு பிஞ்சிலேருந்து உள்ள மட்டும் எடுக்கணும். தோல் வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும், தோலில் சாறு வராது. நல்லா உள் பக்கத்தை எடுத்து நல்லா இடிச்சிருக்கோம். சீரகம் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கோம். இந்த வெள்ளை வேளாங்காய் 5 சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் ஒன்றா இடித்து தேவைக்கேற்ப பனை வெல்லம் இதை வந்து அப்படியே குடித்தோம்னு வச்சுங்களேன், அவ்வளோ இனிமையாக இருக்கும். உள் உறுப்புகள் அவ்வளோ சுகமாக இருக்கும். இதை வந்து சாப்பிட நல்லாயிருக்கும். இதை தினந்தோறும் சாப்பிட்டாங்கன்னா அவங்க உடம்புல அந்த வெட்டைன்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. அவங்க உடம்புல எவ்வளவு சத்து குறைபாடாக இருந்தாலும் அந்த சத்து குறைபாடுகள் சரியாயிரும். அந்த சொல்லுவாங்க உடம்புல எவ்வளவு இது குறைஞ்சிச்சோ அது எல்லாத்தையும் மீண்டும் கொண்டு வந்துடும். சதை பிடிப்பு குறைஞ்சிருந்தா சதை பிடிப்பை சரி செஞ்சுக்கிறோம். உடலை வந்து ஒரே சூடாக வச்சுருக்கோம். நல்ல கட்டான உடலாக வச்சுருக்கோம். நல்ல திடகாத்தியமாக இருப்பாங்க. எப்படி வந்து தென்னை மரம் வரிச்சு மாதிரி போய்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி உடலும் வந்து நல்ல இறுக்கமாக வச்சுருக்கோம். நல்ல உறுதியாக இருக்கும். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக தென்னையில் இருக்கிற எல்லா பொருளும் வந்து நிறைய வந்து நமக்கு நன்மை செய்யும். அது பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி. வெட்டை நோயை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக்கிறோம். இதை வந்து தினந்தோறும் சாப்பிடணும், ரொம்ப நல்லாயிருக்கும். தினந்தோறும் சாப்பிட்டா சர்க்கரை நோய் காணாமல் போயிடும். இந்த பிஞ்சிக்கு வந்து சர்க்கரை நோய் வராது, வேளாங்காய்க்கு சர்க்கரை நோய் இருக்காது. சர்க்கரை நோய் ஒன்றுமே பண்ணாது. நம்ம பனை வெல்லத்துக்கு சீரகம் உடலை வந்து சீராக வச்சுருக்கோம். இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து நாட்டு மாட்டு பாலில் நம்ம கலந்துருக்கிறதால சர்க்கரை நோய் பயப்பட தேவையில்லை. உள் உறுப்புகள் ஏதாவது கெட்டு போயிருக்கணும் பயப்பட தேவையில்லை. அந்த சிறுநீரில் வந்து புரோட்டீன் போகுதுன்னு கவலைப்பட தேவையில்லை. அதிக அளவுக்கு வெட்டை பெண்களுக்கு வெள்ளைப்பாடு இருந்தால் அவங்களும் கவலைப்பட தேவையில்லை. இது பெரியவங்க சின்னவங்க யார் வேணாலும் சாப்பிட்லாம். அது இல்லாமல் எனக்கு எந்த நோயுமே இல்லை, கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், நோயாளிக்கு ஆப்பிள் வாங்கி கொடுக்குறோம், வாங்கி கொடுத்துட்டு நம்ம தான் சாப்பிட்டு வரோம். அவங்க எங்கே சாப்பிட்றாங்க? அப்போது அதனால் அவங்க சாப்பிட்றத விட நம்ம சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நம்ம இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நம்ம உடல் வந்து திடகாத்தியமாக இருக்கும். பெண்களுக்கு வந்து இந்த வெள்ளைப்பாடு அதிகமாக போகிறத தான் வெட்டை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளைப்பாடு அதிகம் போய்கிட்டு இருக்கிற பெண்களுக்கு வந்து பெண்களுக்குனாலும் சரி ஆண்களுக்கு வந்து புரதச்சத்து சிறுநீர் கழிக்கிறப்போ வந்து வெளியாகும். இந்த மாதிரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து வெள்ளைப்பாடு அந்த புரதச்சத்து வெளியேறி போய்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து உடம்பு முழுக்க வலி இருக்கும், ஜாயிண்ட் பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து தூங்க முடியாது, சாப்பிட முடியாது. உடம்புல வந்து முகம் பார்த்திங்கன்னா வறண்டு போயிருக்கும், கண்ணெல்லாம் வந்து மஞ்சள் கலராக இருக்கும், தலையெல்லாம் முடி வெளிரி போயிருக்கும். அவங்கள பார்த்தாலே சதை போடாமல் வறண்டு போயே இருப்பாங்க, உடம்பு சதையே போடாது அவங்களுக்கு. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த நாட்டு மாட்டு பாலில் இது வந்து ஒன்றுமே இல்லை, துவர்ப்புத்தன்மை தான். துவர்ப்புத்தன்மை கொடுத்தாலே அந்த வெள்ளைப்பாடு கட்டுப்படுத்தும், புரதச்சத்து போகிறத கட்டுப்படுத்தி நம்ம உடம்புல வந்து ஆரோக்கியமாக சூட்டை தணித்து எரிச்சலில் இருக்கும். சில பேருக்கு வந்து அந்த பிறப்புறுப்பில் வந்து எரிச்சல் இருக்கும், வலி இருக்கும், அரிப்பு இருக்கும், புண்ணாயிரும். இந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்து இதை சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாக்கா வெறும் வயிற்றில் சாப்பிடணும். சாப்பிட்டீங்கனாக்கா நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் உடம்புல சதை போடணுமோ அந்த அளவுக்கு போட்டுருவீங்க. இதை ஒரு வாரத்துக்கு வந்து ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சாப்பிட்டுட்டீங்கன்னா காலையில் ஒரு வேளை ஒரு 200 மில்லி அளவு இருக்கிற மாதிரி நாட்டு மாட்டு பாலில் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னாக்கா அந்த வெள்ளை கட்டுப்பாடு வெட்டை நோயை வந்து சரி பண்ணிடலாம். இது வெட்டை நோய்க்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை வந்து எல்லாரும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.